மும்பையில் வீடு வாங்கிய சமந்தா இனி அங்கேயேதான் செட்டிலா? அந்த விஷயமும் கன்ஃபார்ம் தானோ? நடிகை சமந்தா நடிகர் நாக சைத்தன்யாவுடனான விவாகரத்துக்கு பிறகு சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார். இடையில் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பிய அவர் சிட்டாடல் ஹனி பனி வெப் சீரிஸில் நடித்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த வெப் சீரிஸின் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நிடிமோருவை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையிலேயே செட்டில் ஆகும் முடிவை அவர் எடுத்திருப்பதாக தெரிகிறது. தமிழ் திரைத்துறையில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய சமந்தா, தெலுங்கில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் ரீமேக்கில் நாக சைத்தன்யாவுக்கு ஜோடியாக நடித்தார். அப்போது அவர்கள் 2 பேருக்கும் மேற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அந்த காதலுக்கு 2 வீட்டு சம்மதம் கிடைத்ததை அடுத்து திருமணமும் செய்து கொண்டார்கள். ஆனால் சில வருடங்களிலேயே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். சைத்தன்யாவை சமந்தா பிரிந்த பிறகு இன்று வரை சிங்கிளாகவே இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே மயோசிட்டிஸ் நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தீவிரமான சிகிச்சை எடுத்த பிறகு அதிலிருந்து நல்லபடியாக மீண்டு வந்தார். இதனையடுத்து குஷி, சாகுந்தலம் ஆகிய படங்களிலும் சிட்டாடல் ஹனி பனி வெப் சீரிஸிலும் நடித்தார். இவற்றில் வெப் சீரிஸ் மட்டும் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவரும் நடிகர் நாக சைத்தன்யாவை போல் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. மேலும் சிட்டாடல், தி ஃபேமிலி மேன் ஆகிய வெப் சீரிஸ்களின் இயக்குனர் ராஜ் நிடிமோருவை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் ஜோடியாக வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று வருகிறார்கள். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வதந்தி குறித்து மௌனமே காத்து வருகிறார்கள். அவரது பர்சனல் வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்க, ப்ரொஃபஷனல் வாழ்க்கையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார் சாம். அவர் இப்போது ராக்ட் பிரம்மண்ட், தி ப்ளோடி கிங்டம் என்ற வெப் சீரிஸில் நடித்து வருகிறார். இது தவிர்த்து மேலும் சில தமிழ், தெலுங்கு படங்களில் அவர் கமிட் ஆகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தனது வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார். அதாவது, அவர் மும்பையில் புதிய வீடு ஒன்றை வாங்கியிருக்கிறார். அந்த புகைப்படத்தை பகிர்ந்து புதிய தொடக்கம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இனி மும்பையிலேயே செட்டிலாக அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ராஜ் நிடிமோருவை அவர் காதலித்து வருவதாலும் அதிக வெப் சீரிஸ்களில் நடிக்க ஆரம்பித்திருப்பதாகவும், மும்பையில் இருந்தால்தான் சரியாக வரும் என்று எண்ணி இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது.